வணக்கம் நேயர்களே. தங்களுடைய இல்லங்களிலும், இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும், பிரபஞ்ச பேராற்றல் முழுமையாக பரவி நிற்கட்டும். ஆனந்தமாக வாழுங்கள். அன்னையை பிரார்த்திப்போமாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்டின்னா, இந்த நம்ம பதிவு போட்டதுக்கப்புறம் பீகாக் சேனல்ல வந்து பதிவு போட்டதுக்கப்புறமா அவங்க சில கேள்வி கேட்டிருக்காங்க. விளக்கமாறு எங்க வைக்க வேண்டும்னு. அத ஒரு 2, 3 இதில நம்ம போட்டிருக்கோம் எங்க வைக்கலான்ட்டு. விளக்கமாருக்கு நம்ம மதிக்கிறது இல்லங்க. நம்ம எல்லாம் விளையாட்டா ஒரு பழமொழி தான் சொல்லுவாங்க. விளக்கமாருக்கு பட்டு குஞ்சு வைக்க. விளக்கமாறு எவ்வளோ நல்ல விஷயம். அது என்னைக்கா பார்த்து நீங்க ரசிச்சு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கீங்களா? பெருக்குறதுக்கு எப்படி உபயோகப்படுது உங்களுக்கு அது? அதுக்கு ஒரு நன்றி சொல்ல பழகுங்க. உண்மையான விஷயம் அது. ஏன்னா, அதெல்லாம் நம்ம மதிக்கிறது இல்ல. செருப்ப மதிக்கிறது இல்ல. எவ்வளோ பாதுகாப்பான விஷயம். செருப்பு, விளக்கமாறு, அது அள்ளுற முறம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்க. அதுக்கு ஒரு பெரிய தனி சக்தியே இருக்கு விளக்கமாறுக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விளக்கமாறு வைக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்ல வைக்காதீங்க. வடகிழக்குல வைக்கக்கூடாது. பெரும்பாலும் தென்மேற்குலயும் வைக்காதீங்க. தென்கிழக்குலயும் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. வடமேற்குல வச்சுக்கலாம். இல்ல வடக்குல நடுப்பகுதியில வைக்கலாம். இல்ல கிழக்குல நடுப்பகுதியில வச்சுக்கலாம். பெரும்பாலும் தென்கிழக்கையும் உங்களுக்கு வந்து தென்மேற்கையும், வடகிழக்கையுமே அவாய்ட் பண்ணுங்க. வேற வழியே இல்லைன்னா தென்கிழக்கு பகுதியில மேற்கு சார்ந்த சுவத்திலயோ, இல்ல தெற்கு சார்ந்த சுவத்திலயோ கூட வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. தென்கிழக்குல அப்படி வச்சுக்கங்க விளக்கமாற. செருப்ப வந்து வீட்ல கழட்டி விடும்பொழுது, கண்டிப்பா ஈசானிய பாகத்தில கழட்டி விடாதீங்க. ஏன்னா வடக்க பார்த்த வீடு, கிழக்க பார்த்த வீட்ல ஈசானியத்தில செருப்ப கழட்டி விட்டு போவாங்க. அங்க விட்டு போகாதீங்க. செருப்பு வந்து மோசமான பொருள் கிடையாது. அது உங்கள் காலை பாதுகாப்பதற்காக போட்டுக் கொள்ளக்கூடிய பொருளு. கோயில் வாசல்ல கழட்டி விட்டு போறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு அசுத்தத்தை எங்கேயாவது மிதிச்சுட்டோ, இல்ல தவறான பொருட்கள மிதிச்சுட்டோ, கோயிலுக்குள்ள அப்படியே செருப்போட போனீங்கன்னா, அந்த அசுத்தமானது கோவில் ஃபுல்லாக பரவும். அதுக்காக செருப்ப கழட்டிட்டு வெறுங்கால் பிருத்திவி தத்துவம் பூமியுடன் பட வேண்டும். அந்த வெறுங்கால் வந்து பூமியில இருக்கக்கூடிய சக்திகள உறிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக தான் வெறுங்காலோட கோயில்ல நடந்து போறது. பெரும்பாலோட வெறுங்காலோட நடக்கிறதுக்கு காரணம் பிருத்திவி தத்துவத்த இழுக்க தான். அதனால செருப்பெல்லாம் ஒதுக்கக்கூடிய பொருள் இல்ல. நார்த் ஈஸ்ட்ல போடும்போது என்னன்னா, உங்களுடைய பேச்சு வெளியில போய் பேசும்போது, அது எடுபடாம போயிடுங்க. உங்க செயல் வந்து ஜெயிக்காம போறதுக்கு ஒரு ஒரு சின்ன இடையூறா அது இருக்குமே தவிர, முழு இடையூறு அது இல்ல. ஸோ, அப்ப என்ன பண்றீங்க, வடக்கு பார்த்த வீடா இருந்தா வடமேற்கு பகுதியில கழட்டி விடுறா மாரியோ, இல்ல வடக்கு மத்தியமத்துல கழட்டி விடுறா மாரியோ, கிழக்கு பார்த்த வீடா இருந்தா கிழக்கு மத்தியமத்திலயோ, அங்க கழட்டி விடுறா மாரி பார்த்துக்கங்க. ஸோ, இது நல்ல பலனை தரும். உங்களுடைய கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த கேள்விகளுக்கு அடுத்த பதிவில பதில் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.